ஹாய்ப்பா! எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுமே எனக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. அதுக்காண்டி ரொம்ப காலையிலலாம் நினைக்காதீங்க. ஒரு 7, 7:30க்கு அந்த மாதிரி ஃபோன் வந்துச்சு. அதாவது வந்து YouTubeல இருந்து அவனுக்கு ஒரு கொஸ்டின் பண்ணியிருந்தாங்களாம். ஆ ஸ்ரீ சேனல் அதாவது நம்ம சேனல் வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மென்டிங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவன் ரிப்ளை பண்ணியிருந்தான் அப்படின்னு என்ட்ட சொல்லியிருந்தான். இப்ப ஏதோ ஒரு இடத்துல நம்ம சேனல் எங்கேயோ போயி ஆ ரீச் ஆகுது அப்படின்ற மாரி எனக்கு காலையில ஒரு பாசிட்டிவா இருந்துச்சு. இன்னைக்கு அத பத்தி தான் பேச போறோம்னா, இல்லங்க. நான் அத பத்தி பேசல. ஆனா ஒரு சந்தோஷம் இருந்துட்டு இருந்துச்சு. அப்படியே ஒரு வாக்கிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புனேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு தலைவலியா இருந்துச்சு. இந்த கிளைமேட் சேஞ்சுனாலயா, இல்ல வேற என்னன்னு தெரியல. ஏன்னா வெயிலு, காத்து, மழைன்னு மாத்தி மாத்தி இருக்குது. ஆல்ரெடி எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. இது போக மைக்ரேன் பெயின் இருக்குது. எதனால தலைவலி வந்துச்சுன்னு தெரியல. சரி அப்படியே ஜஸ்ட் ஒரு வாக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. இது எங்க கடைக்கு கீழ உள்ள இடம் தான். எவ்வளோ ஹைட்டு பாருங்க. அந்த 2 பில்டிங் நடுவுல தாங்க எங்க கடை இருக்கு. அப்படியே கீழ இறங்கி வந்தோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாருக்கும். இந்த பூ வந்து எனக்கு பயங்கரமான இஷ்டமான பூங்க. பொக்கே அங்கங்க தொங்க விட்டது மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். இது எத்தன தடவ பார்த்தாலும் எனக்கு சலிக்கவே சலிக்காது. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போம்போது ஒரு 2 ரோஸ்ங்க. அழகா பூத்திருந்துச்சு. பாருங்களேன் இந்த கலர் எவ்வளோ வைப்ரண்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சரியான காத்துங்க. இந்த காத்துல மறுபடியும் நான் நடந்து போய்க்கிட்டே இருக்கேன் பாருங்க. ஏன்னா ஏதோ ஒரு ரிலாக்ஸா போணும்னு ஒரு மாதிரி மனசுல சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. பாருங்க டூரிஸ்ட்டு சனி ஞாயிறுன்றதுனால நெறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இப்பலாம் ரொம்ப ஆக்சிடென்ட்டும் ஆகுதுங்க. கன்னா பின்னான்னு எல்லாரும் போறாங்க. சேஃப் முக்கியன்றத யாருமே நினைக்க மாட்டேன்றாங்க. பாருங்களேன் இந்த பூ எவ்வளோ அழகா இருக்குன்னு. இந்த கலர் பாருங்க. இயற்கையே இயற்கை தாங்க. ஆனா இப்ப மழை கம்மிங்க. போன வருஷம்லாம் இந்த டைம்ல பயங்கர மழையா இருந்துச்சு. மழை இருந்திருந்தா இன்னுமே இந்த இடம் ரொம்ப கிரீனிஷா இருக்குங்க. பாருங்க இது ஒரு இடம். அப்படியே கீழ கொஞ்சம் நடந்து வந்தோம்னா, இந்த மாரி லோன்லியா நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா நடந்து போலாம். ஆனா கொஞ்சம் சேஃப் இல்லாம இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு கார்னர்ல நல்ல வெயில் அடிச்சதுங்க. அப்படியே இந்த கேமராவ திருப்ப திருப்ப பாருங்களேன் எப்படி டல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுதாங்க இந்த கேரளாவோட ஸ்பெஷல். கிளைமேட் எப்போ, எந்நேரம் எப்படி சேஞ்ச் ஆகும்னே தெரியாது. இந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா இருந்துச்சு. என்னங்க நான் தேவையில்லாம ஏதேதோ பேசுறேனோ? கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக வந்தேங்க. உங்களுக்கும் இந்த ரிலாக்ஸ் பிடிச்சிச்சுன்னா, கண்டிப்பா எனக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. இந்த நான் தலையில போட்டிருக்க பீனி வந்து என் பாப்பாக்காக பின்னது. அவங்க வேணான்னு சொன்னதுனால நான் போட்டுட்டு அலையிறேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இந்த சுவரு ஃபுல்லாவே அந்த பொக்கே ஃப்ளவர் தாங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சு. அப்புறம் எங்க வீட்டுக்கார்ட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துருச்சு. கடைக்கு ஆள் வந்துட்டாங்க வாமான்னு சொல்லிட்டு. ஓகே இந்த ரோடு கிராஸ் பண்றது கொஞ்சம் டேஞ்சருங்க. நெறைய வண்டி போய்க்கிட்டே இருக்கும். ஸோ நான் இந்த கடைசிலேருந்து அந்த அந்த ஆப்போசிட் சைடுக்கு போகணும். கொஞ்சம் பொறுமையா பார்த்துட்டு இருந்தேன். கேமராவ கையில வச்சுட்டு, நம்ம இஷ்டத்துக்கு கிராஸ் பண்ண முடியாதுல்லங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரிலாக்ஸா இருந்துச்சாங்க? ரிலாக்ஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே. கடைக்கு வந்தாச்சு. காத்து பாருங்க, அநியாய காத்து. பாருங்களேன் ஒரு எல்லோ கலர் துணி முன்னாடி முன்னாடி போகுதா? அது வேற ஒண்ணும் இல்லங்க. என்னோட டாப்பு தான் அந்த அளவுக்கு பறந்து போகுது. ரோட்ல எனக்கு ஒரு மாதிரி எம்பாரஸிங்கா ஆயிருச்சு. அவ்வளோதாங்க நம்ம கடைக்கு வந்தாச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.